வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வத்தல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: நான் பச்சரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு 2 மணி நேரம் அரிசி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இட்லி தோசைக்கு எப்படி நம்ம மாவு அரைப்போமோ நைஸாக அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியாக இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு நான் 250 கிராம் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி நல்லா ஊறணும். எப்போவுமே காலையில் தான் நம்ம வத்தல் போடுவோம். அதனால் முன்னாடி நாள் நைட்டு ஜவ்வரிசி ஊற வச்சுடுங்க. நான் 1 கிலோ அரிசிக்கு நான் 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை ரெண்டுத்தையும் நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். சீரகம் 1 ஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதிகமாக போட்டுற வேணாம், பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறமா டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1 கிலோ பச்சரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க சீரகத்தை போட்டுக்கலாம். நான் இஞ்சி பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியே ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜவ்வரிசியை போட்டுக்கலாம். இப்போது ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுடுங்க, மறந்துடாமல். அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கலக்கி விட்டுட்டே இருங்க, எல்லாம் அடி பிடிச்சிக்கும் ஜவ்வரிசி. ஜவ்வரிசி நல்லா வெந்து கூழ் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஜவ்வரிசி நல்லா கூழ் மாதிரி வந்துருச்சு. எடுத்து வச்சுருக்கிற உப்பையும் சோடா உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக வச்சா உருண்டை கட்டிக்கும். கம்மி ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் மெல்லிஸாக அப்படியே கம்பி மாதிரி ஊற்றிட்டே கலக்கிட்டே இருந்தீங்கன்னா மாவு உருண்டையாகாமல் அங்கங்கே கட்டி ஆகாமல் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரு பக்கம் மாவு ஊற்றிட்டே கலக்கிட்டே இருந்ததுனால பாருங்கள் நல்லா கட்டியாக இப்போவே வந்துருச்சு. இன்னும் அரிசி மாவு வேகிறதுக்குள்ளே நம்ம முறுக்கு பிழிகிற அளவுக்கு மாவு கெட்டியாக வந்துடும். இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஃபுல்லாக வச்சு அடி பிடிச்சிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் 1 ஸ்பூன் இப்போ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முதல்லையே நிறையா போட்டோம்னா அப்புறம் வத்தல் சாப்பிடவே முடியாது. அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் கொஞ்சமாக உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அரிசி மாவு ஜவ்வரிசி எல்லாம் சேர்ந்து நல்லா கட்டியாக வந்துருச்சு. எல்லாம் வெந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூடு ஆற விடுங்க. நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு இல்லாமல் இருக்கணும். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க, அதை தண்ணியில் போட்டு நனைச்சி ஈரத்தோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி முறுக்குழா ஒன்று எடுத்துக்கோங்க. நான் இதில் ஒரு ஸ்டார் வர மாதிரி இருக்கிற பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டார் மாதிரி இருக்கிறதுல வத்தல் போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ முறுக்குழாவில் வேறு பிளேட் கூட போட்டு நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம். மாவு நல்லா சூடாறினதும் இந்த மாதிரி கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு எடுங்க, கையில் ஒட்டாது மாவு. கொஞ்சம் மாவு எடுத்து முறுக்குழாவில் போட்டு நம்ம எப்பயும் முறுக்கு எப்படி சுடுவோமோ அந்த மாதிரி நம்ம நனைச்சி வச்சுருக்க காட்டன் துணி மேலே போட்டு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வத்தலை நல்லா காய விடுங்க, அப்போ தான் நல்லா காயும். வத்தல் நல்லா காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். வத்தலை நம்ம அப்படியே கூட எடுக்கலாம், ஆனால் எடுக்கும் போது உடஞ்சி வரும். வத்தல் அப்படியே முழுசாக வரணும்னா இப்படி திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ துணி கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நம்ம வத்தல் எடுத்தோம்னா அப்படியே முழுசாக ஈஸியாக வந்துடும். எடுக்கவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணி போட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால் இன்னொரு முறை வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. நான் வத்தலை இன்னொரு முறையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் பொரித்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வத்தல் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம சின்னதாக தான் போட்டோம், ஆனால் பாருங்கள் வத்தல் எவ்வளோ நல்லா பெருசாக எழும்பி இருக்குது. வத்தல் நம்ம காய வைக்கிறதுல தான் இருக்குது. நல்லா காஞ்சாதான் இந்த மாதிரி நல்லா எழும்பும், நல்லாவும் வரும். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் எழும்பாது, வத்தல் சாப்பிடவும் நல்லா இருக்காது. வத்தல் நல்லா காஞ்சதும் காற்று போகாத மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க. 1 வருஷம்னாலும் வத்தல் நல்லா இருக்கும், கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. வத்தல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு.
இந்த வத்தலை நம்ம சாம்பார், ரசம், முக்கியமாக காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பாட்டுக்கெல்லாம் கடிச்சிக்காமல் சும்மா கூட சாப்பிட்லாம். இந்த வத்தல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.